நிகழ்தகவு. பிரபல ரவுடியை கொன்றே தீர வேண்டுமென கட்டம் கட்டி திரிந்த நபர் தான் கொல்ல நினைத்த ரவுடியை வேறொரு மர்ம கும்பல் படுகொலை செய்ததால் அதிர்ச்சி. தன் மீது கை வைத்த ரவுடியை கொல்ல முடியாமல் போனதால் அப்பாவி இளைஞரை வெட்டி கொன்ற கொடூரம். கொலையாளிகள் சிக்கினார்களா? குலை நடுங்க வைத்த கொலை சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த ஒருத்தரை மது போதையில் இருந்த ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம மூஞ்சில கண்ணா பின்னான்னு குத்தி கீழே தள்ளி இருக்கான். என்ன விடுடா விடுடான்னு அந்த அப்பாவி கெஞ்சியும் விடாம தரன்னு இழுத்துட்டு போய் நெஞ்சிலேயே ஓங்கி மிதிச்சிருக்கான். அடிச்ச அடியில அந்த நபர் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாரு. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இந்த கொலைய பண்ணது யாரு, இந்த சம்பவத்தோட பின்னணி என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. கேரளா கொல்லம் பகுதியைச் சேர்ந்த ராகேஷ் என்பவர் மீன்பிடி தொழில வாழ்வாதாரமா நம்பி 15 வருஷமா சென்னை காசிமேடு துறைமுகத்துல மீன்பிடி தொழில் செஞ்சிட்டு இருக்காரு. ராகேஷுக்கும் காசிமேடு திடீர் நகரை சேர்ந்த ரவுடி தேசியாவுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி மது போதையில தகராறு நடந்ததா சொல்லப்படுது. இந்த தகராறுல ரவுடி தேசியா ராகேஷ கடுமையா தாக்குனதா சொல்றாங்க. ராகேஷ தேசியா தாக்கும்போது தேசியா கூட அவனோட உயிர் நண்பனான கலைவாணன் கூடவே இருந்திருக்காரு. தேசியா மேல கடும் கோபத்தில் இருந்த ராகேஷ் பல முறை அவரை பழி தீர்க்க திட்டம் போட்டதா சொல்லப்படுது. ஆனா ஒவ்வொரு முறையும் பிளான் சொதப்பிட்டே இருந்திருக்கு. ரவுடி தேசியாவை பழி வாங்கியே ஆகணும்னு ராகேஷ் கட்டம் கட்டி சுத்திக்கிட்டு இருந்த நேரத்துல எதிர்பாராத விதமா 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேசியாவை வேற ஒரு கும்பல் கொடூரமா வெட்டி கொன்னுட்டாங்க. தேசியாவை கொன்ன கும்பலுக்கும் ராகேஷுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்பவே போலீஸ் விசாரணையில உறுதியாகி இருக்கு. தேசியாவோட மகனுக்கும் அந்த மர்ம கும்பலுக்கும் இடையில முன்விரோதம் இருந்ததாவும், தேசியாவோட மகனை பழி வாங்குறதுக்கு தான் தேசியாவை அந்த கும்பல் வெட்டி வீசினதாவும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. என்னடா இது, நாம பழி வாங்கணும்னு நினைச்சவனை வேற ஒரு கும்பல் கொன்னுட்டாங்களே, நம்மளால முடியாம போச்சேன்னு பயங்கர கோபத்துல இருந்திருக்காரு ராகேஷ். அதுக்கப்புறம் ராகேஷ் பண்ண சம்பவம் தான் கிளைமேக்ஸ். தான் கையால சாக வேண்டிய ரவுடி தேசியாவை வேற ஒரு கும்பல் கொலை பண்ணிருச்சேன்னு கடுப்புல இருந்த ராகேஷ் முதல்ல தகராறு நடந்தப்ப தேசியா கூட இருந்த அவரோட நண்பர் கலைவாணனை கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கான். தண்டையார்பேட்டை திலக் நகரை சேர்ந்த கலைவாணன் பெரிய வருமானம் ஏதும் இல்லாம சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. குடும்ப பிரச்சனை காரணமா சில சமயம் காசிமேடு பகுதியில ரோட்டோரமாவும் பஸ் ஸ்டாப்லயும் தங்குறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. தேசியாவைத்தான் பழிவாங்க முடியாம போச்சு. சம்பவத்தப்ப கூட இருந்த கலைவாணனை பழிவாங்கலாம்னு நினைச்ச ராகேஷ் 28ஆம் தேதி நைட்டு சிவனேன்னு ரோட்டோரமா இருந்த கலைவாணனை மது போதையில இருந்த ராகேஷ் எந்த ஒரு காரணமும் சொல்லாம முகத்துல சரமாரியா குத்தி இருக்கான். என்ன விட்டுடுன்னு கலைவாணன் கெஞ்சியும் விடாம அடிச்ச ராகேஷ் நடு ரோட்லயே தரன்னு இழுத்துட்டு போய் நெஞ்சு மேலேயே காலால கண்மூடித்தனமா மிதிச்சிருக்கான். முகத்திலையும் மார்பிலையும் காட்டு மிராண்டித்தனமா தாக்குனதுனால கலைவாணன் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டார். கலைவாணன் உயிரிழந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராகேஷ் இன்னைக்கு நைட்டு மட்டும் போலீஸ் கண்ணுல இருந்து தப்பிச்சிட்டா காலையில எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு கணக்கு போட்டு இருக்கா. யாருக்கும் தெரியாத மாதிரி காசிமேடு துறைமுகத்துல படகு நிறுத்தும் பகுதியில பதுங்கி இருந்திருக்கான். ஆனா காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீஸ் விடியறதுக்குள்ள ராகேஷ கையும் களவுமா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன்ல வச்சு ராகேஷ விசாரிக்கும் போதுதான் ரவுடி தேசியா கிட்ட அடி வாங்கினதுக்கு பழி வாங்க முடியாம கூட இருந்த அவரோட நண்பர் கலைவாணனை பழி வாங்கினது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்த அடிச்சுட்டான்னு மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாத அப்பாவைய கொன்ன ராகேஷ போலீஸ் இப்ப ஜெயில்ல கம்பி எண்ண வச்சிருக்காங்க.
நிகழ்தகவு.